திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கல, நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தார். ஆல் ஸ்மைல்ஸ். இன்னைக்கு திருச்சியில கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி புறப்பட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ், இதில் இருக்கக்கூடிய அரசியல் லேயர் பத்தின உங்களுடைய பார்வைகள் திரு கோட்டீஸ்வரன். நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவை பொறுத்தவரையிலும் குறிப்பா அமித்ஷா அவர்களோ இல்ல பிரதமர் மோடி அவர்களோ முதலாம் நம்பர் யார் இருக்கிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் யாரால் கிட்டுமோ அவர்களை சந்திப்பது என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்கறது இல்லை. இது தமிழகம் ஒண்டி கிடையாது. இந்த மாதிரி மகாராஷ்டிரால நடந்திருக்கு, உத்தரப்பிரதேசத்துல நடந்திருக்கு. கூட்டணி கட்சியில இருந்து மற்ற தலைவர்கள் போனா அந்த உட்கட்சி பிரச்சனைக்குள்ள அவங்க பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல. இதுல குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா, பிரதமரோட அப்பாயின்மெண்ட் கேட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதின கடிதம் ரொம்ப முக்கியம். எனக்கு பாக்கியமா இருக்கும்ன்றதெல்லாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு. இதை பாஜகவால் இதுக்கப்புறமும் சரி செய்ய முடியும்னு அவர் நம்புறாரு. அது எந்த அளவுக்கு அது சாத்தியக்கூறுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாஜக இபிஎஸ் ஓட ஐக்கியம் ஆயிட்டு இல்ல இபிஎஸ் பாஜகவோட ஐக்கியம் ஆயிட்டு அவங்க ஒரு கூட்டணியில சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விவாதத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் விஜய் அவர்கள் அதுக்கப்புறமா பாமகன்ற மாதிரி ஒரு இணையம். நான் நிறைய தொகுதிகள்லாம் இப்ப சுற்றுப்பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். கிராமப்புறங்கள்ல போட்டி திமுகக்கும் அதிமுகக்கும் தான் இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா கட்சிகளை தாண்டி சின்னங்களை தான் மக்கள் பாக்குறாங்க. அது உதயசூரியனா ரெட்டலையான்றது தான். இரட்டையில யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் அதிமுகன்ற மாதிரி தான் மக்கள் பாக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இவரோட மூன்றாவது அணியோ நான்காவது அணிக்கோ இங்க தமிழகத்துல வாய்ப்பு இருக்கிற மாதிரி களத்துல இருக்கிற ஒரு பத்திரிகையாளரா நான் அதை பாக்குறேன். ஐயா பன்ருட்டி அவர்களோட அந்த அரசியல் ஆளுமை, அவர்களோட அந்த புத்தி கூர்மை எல்லாமே கடந்த காலத்துக்கு உட்பட்டது. நிகழ்காலத்துல எங்க ஓபிஎஸ் பிஜேபியோட நட்பு பாராட்டுறாரு. பிஜேபி கூட இருக்கிறதுனாலே எடப்பாடியோட சேராத விஜய் ஓபிஎஸ் கூட எப்படி சேருவாரு? குறைந்தபட்சம் இபிஎஸ் ஆவது ஏதாவது கூட்டணியிலிருந்து வெளியில வர்றது, பிஜேபிக்கு நாங்க கம்மியா தான் சீட்டு கொடுப்போம். அண்ணாமலை அவர்களை மாற்றுறதுக்கு காரணம் இபிஎஸ்ன்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபி எதிர்த்தோ இல்ல பிஜேபி தலைவர் எதிர்த்து என்ன பேசியிருக்காரு? அப்ப அதிகமா நட்பு பாராட்டுற ஓபிஎஸ் ஐயா பிஜேபியோட நட்பு பாராட்டுறதோட எதுக்கு போய் விஜய் சேரணும்? இவர்கள் தேவைக்கு, இவர்கள் லாபத்திற்கு ஏற்ற மாதிரி வியூகங்களை மாத்தி மாத்தி அமைக்கிறாங்க. களத்துல அப்படியெல்லாம் கிடையாது. இது பொங்கல்ல தான் இந்த பஞ்சாயத்து எல்லாம் முடியும். அது வரையிலும் இந்த மாதிரி போறது, அப்பாயின்மெண்ட் கேட்கறது, பாக்குறது, கொள்றது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அவரை நம்ப வேணும். அது என்ன கணக்கு? பொங்கல் வரைக்கும் தொடருமா? அது என்ன கணக்கு? பொங்கல்